நண்பா, ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எங்கேருந்து தெரியுமா? மத்திய அரசு காப்பீட்டுத்துறை, அதாவது இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. NICL அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான் மத்திய அரசு நிறுவனம். நம்ம தமிழகத்திலையுமே இருக்குது. இங்கேருந்து டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது, பர்மனன்ட் ரோல், நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்காக எடுக்கிறாங்க. மொத்தமாக 500 அசிஸ்டண்ட், அதாவது உதவியாளர் லெவல் வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், 18 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 7 வரையும் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இதே தேதிகளில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸோ அதற்கான ஃபீயையும் நீங்கள் பே பண்ணிடணும். அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து phase 1 phase 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட்லேயும் அக்டோபர்லேயும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, மொத்தமாக பாருங்கள் 500 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக நம்ம தமிழ்நாடு வேக்கன்சி மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாடுக்கு 49 வேக்கன்சி இருக்குது. டீசெண்டான வேக்கன்சி தானே, மற்ற சில ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஓகே. இதில் எஸ்சிக்கு 8 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 4, யூஆருக்கு 28 வேக்கன்சி. மொத்தமாக 49 வேக்கன்சி இருக்குது. இதில் இந்த எஸ்டிக்கு மட்டும் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த யூஆரில் இருக்கிற 28 வேக்கன்சிக்கு கூட நீங்கள் போட்டி போடலாம். ஏன்னா உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் யூஆர்னு கொடுத்து அப்ளை பண்ணணும். யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும், தேர்வில் யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். அதாவது உங்கள் கோட்டா இல்லாமல் நீங்கள் பொதுவாக போயிட்டு நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க. ஓகே, அப்படி இல்லை ப்ரோ நான் அந்த ஒரு வேக்கன்சிக்கே போட்டி போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எஸ்டின்னு கொடுத்து அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் வேக்கன்சி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இதில் வேக்கன்சி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரையும் nationalinsurance.nic.co.in. இதுதான், சிரமம்லாம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அப்ளிகேஷன், வெப்சைட் லிங்க்கு எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஏஜ் பாருங்கள், 21லேருந்து 30 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயது வரையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் அதற்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த தேதிக்குள்ளே நீங்கள் டிகிரி பாஸ் அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது 1/7/2026 இதுக்குள்ளே. ஸோ நீங்கள் இப்போ இந்த 2026 பாஸ் அவுட்னாலும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்களும் வந்து தகுதி தான். ஓகே, இதுதான் வந்து க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தராங்க. அதாவது இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தேர்வுகள், இது மாதிரி இதற்காக ஒரு ட்ரைனிங் தராங்க. அது வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. பட் தமிழாக இருக்கீங்க அப்படின்னா அது இல்லை, அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் தான் நடக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 100 மார்க்குக்கு நடக்குது. 1 மணி நேரம் டைம் தராங்க. 3 செக்ஷனுங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஒரு வங்கி தேர்வு, பேங்கிங் எக்ஸாம் எப்படி இருக்குமோ சிலபஸ் அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கும் இருக்கும். ஸோ வங்கி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதில் போகணும்னு நினைக்கிறவங்கலாம் இதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான், 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 1 மணி நேரம் டைமு. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. ஓகே, இதிலிருந்து 15 டைம்ஸ் த வேக்கன்சி. இப்போ தமிழ்நாட்டுக்கு 50 வேக்கன்சி அப்படின்னா 50 × 15 போட்டுக்கோங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ பேரை ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், 200 மார்க்குக்கு நடக்குது. 200 கொஸ்டின், 2 மணி நேரம் டைம் தராங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் மீடியம் எக்ஸாம் மீடியம் இருக்கும். ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜ், இதுவும் பார்த்திங்கன்னா சேம் வங்கி தேர்வுக்கானது தான். ஸோ சொல்லப்போனால் வங்கி தேர்வு, இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் சிலபஸ். அதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுத போகிறப்போ வேலிட் கால் லெட்டர் கொண்டு போகணும். அதே மாதிரி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதாவது நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுறப்போ நேம் கொடுப்பீங்கள்ல, அந்த நேம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற உங்களோட ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் ஜெராக்ஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும், அந்த ப்ரூஃபோட ஜெராக்ஸ். ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள். ஓகே, நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்கு போயிடலாம். ஸோ எந்தெந்த இடங்களில் நடக்குது அப்படின்னா இவ்வளோ இடங்களில் உங்களுக்கான தேர்வு வந்து நடக்குது. இதில் நியர்பை சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை வந்து எழுதிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா
ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். அப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, இதில் சில இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும் நடக்கும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கும் மெயின்ஸ் எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபீஸுங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்கணும், எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டைம் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சாஃப்ட் காப்பியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சேலரி அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 36,290. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா 53,000 பர் மந்த் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, அதாவது டோட்டல் கிராஸ் எமால்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி இருக்கும். ஓகே, இதான் வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸு. அவ்வளோதான். நோட்டிஃபிகேஷனில் போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெஸ்பாண்ட் பார்த்துன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே எக்ஸாம் எழுதிக்கலாம், தமிழ்நாட்டிலே ஜாப் லொக்கேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட கேளுங்க உங்களால் முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. Thanks for watching. Take care and bye. Tata.